திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே, சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று இந்த உன்னதமான நாளானது திரு இருதய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளாக இருக்கின்றது. இந்த நாளில் நாம் அனைவரும் குடும்பமாக இணைந்து நம் ஆண்டவரின் திரு இருதயத்திற்கு நன்றி செலுத்த வந்திருக்கின்றோம். இந்த நாளில் நாம் ஆண்டவரின் இதயத்திலிருந்து பொங்கி வருகின்ற இரக்கத்திற்காகவும் அன்பிற்காகவும் அந்த உன்னதமான மகிழ்ச்சிக்காகவும் நன்றி சொல்கின்ற தருணத்தில் நாம் நம்மையும் நம் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரின் திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து இந்த கல்வாரி பலியில் ஜெபிப்போம். நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய மனவேதனைகள், நம் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தையுமே ஆண்டவரின் திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரின் இதயம் ஆறுதல் அளிக்கக்கூடிய இதயம், ஆண்டவரின் இதயம் நம் ஒவ்வொருவரையும் தேற்றுகின்ற இதயம், நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை சுவைக்க ஒரு வாய்ப்பை தரக்கூடிய திரு இருதயமாக இருக்கின்றது. அதைதான் இன்றைய இறைவாசகங்களும் நமக்கு மிக அழகாக குறிப்பிட்டு எடுத்து காட்டுகின்றது. அன்பிற்குரியவர்களே, அன்புதான் இந்த உலகத்தின் மொழி, அன்புதான் நம்மை இணைக்கின்ற மொழி, அன்புதான் எல்லாமே என்பதை இன்றைய நற்செய்தியானது மிக தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகின்றது. நாம் எல்லோருமே அன்பு செய்யப்பட வேண்டும் என்று ஏங்குகின்றோம். அப்படிப்பட்ட இத்தருணியில் நாம் வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழுமையாக அன்பு செய்கின்றார் என்பதை நம் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கின்றோம். மென்மேலும் நாம் உணர வேண்டும் என்று இந்த கல்வாரி பலியில் நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை மனதார ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் கடமைகள் தகுதியதாலும் என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றே. எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகையும் மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, வசனங்கள் 1 முதல் 14 முடிய. அந்நாள்களில் ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது. அவர் என்னை தம் ஆவியால் தூக்கிக் கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன. அவர் அவற்றை சுற்றி என்னை நடத்தி சென்றார். அங்கே பள்ளத்தாக்கின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன. அவை மிகவும் உலர்ந்தவையாய் இருந்தன. அவர் என்னிடம், மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார். நான், தலைவராகிய ஆண்டவரே, உமக்கு தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன். அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை. உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார், நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன். நீங்கள் உயிர் பெறுவீர்கள். நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன். உங்கள் மேல் சதையை பரப்புவேன். உங்களை தோலால் மூடுவேன். பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன். நீங்களும் உயிர் பெறுவீர்கள். அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். எனவே எனக்கு கட்டளையிட்டபடி இறைவாக்கு உரைத்தேன். நான் இறைவாக்கு உரைக்கையில் உராயும் ஓசை கேட்டது. ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது. நான் பார்க்கையிலேயே அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது. ஆனால் அவற்றில் உயிர் இன்னும் வரவில்லை. பின்னர் அவர் என்னிடம், உயிர் மூச்சுக்கு இறைவாக்கு உரை. மானிடா, இறைவாக்கு உரைத்து உயிர் மூச்சிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, 4 காற்றுகளில் இருந்தும் உயிர் மூச்சே வா. நீ வந்து கொலையுண்ட இவர்களுக்குள் புகு. அப்பொழுது இவர்கள் உயிர் பெறுவர். எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாக்கு உரைத்தேன். உடனே அவர்களுக்குள் உயிர் மூச்சு புகுந்தது. அவர்கள் உயிர் பெற்று காலூன்றி மாபெரும் படைத்திரள் போல் நின்றனர். அவர் மேலும் என்னிடம் கூறியது, மானிடா, இந்த எலும்புகள் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும். அவர்களோ, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின,
எங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டது, நாங்கள் துண்டிக்கப்படவிட்டோம் என்று சொல்கின்றார்கள். எனவே இறைவாக்கு உரைத்து அவர்களிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகின்றேன். உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். ஆண்டவரால் மீட்படைந்தோம், எதிரியின் கை நின்று அவரால் மீட்கப்பட்டோர். கிழக்கினின்றும் மேற்கினின்றும் வடக்கினின்றும் தெற்கினின்றும் பல நாடுகளினின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக. நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். பாலை நிலத்தில் பாழ்வெளியில் சிலர் அலைந்து திரிந்தனர். குடியிருக்குமாறு ஒரு நகருக்கு செல்ல அவர்கள் வழி காணவில்லை. பசியுற்றோர் தாகமோற்றோர் மனசோர்வற்று களைத்து போயினர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்குற்ற துன்பங்கள் இருந்து அவர்களை அவர் விடுவித்தார். நேரிய பாதையில் அவர்களை வழி நடத்தினார். குடியிருக்கும் நகரை அவர்கள் அடைய செய்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். அல்லேலூயா 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 அல்லேலூயா
ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 22 இறைவசனங்கள் 34 40 வரை. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உன் கடவுள் மீது அன்பு செலுத்து, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் திரு இருதயத்திற்கே நன்றி. இதயத்துக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகமானது நமக்கு இரண்டு விதமான அழைப்பை கொடுக்கின்றது. ஒன்று, கிறிஸ்தவர்களாகிய நாம் கடவுளை சோதிக்கின்றோமா, கடவுளை சோதிக்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா? ஒன்று. இரண்டாவது, கிறிஸ்தவர்களாகிய நாம் கடவுளை முழுமையாக அன்பு செய்கின்றோமா, அவருடைய பேரன்பை நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்த வாழ்வை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா என்பதை பற்றி சிந்திக்க நமக்கு ஒரு அரிய வாய்ப்பை இன்றைய இறை வார்த்தை கொடுக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்த்தோம், தொடக்கத்தில் திருச்சட்ட அறிஞர் ஆண்டவர் இயேசுவை நோக்கி ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். இவர் கேள்வியை பற்றி நாம் சிந்திக்கிறதற்கு முன்பாக நாம் மத்தேயு நற்செய்தியில் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை சோதிக்கின்ற நோக்கத்தோடு பலவிதமான கேள்விகளை எழுப்புகின்றார்கள், ஆண்டவர் இயேசுவை எப்படியாவது எதையாவது ஒரு பிரச்சனையில் சிக்க வைத்து அவருக்கு ஏதாவது ஒரு தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற
தீய எண்ணத்தோடு அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டு இருந்த பலரை பற்றி நாம் சற்று அறிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19 இறைவசனம் 16 நாம் பார்க்கின்றோம். செல்வந்த இளைஞர் ஒருவர் ஆண்டவர் இயேசுவிடம் சென்று, ஆண்டவரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன நன்மை செய்ய வேண்டும்? இந்த கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கின்றார். ஆனால் இந்த செல்வந்தருடைய எண்ணம், ஆண்டவரிடம் இந்த கேள்வியை எழுப்பக்கூடிய இந்த செல்வந்தரின் நோக்கம் என்னவாக இருந்திருக்கின் என்று நாம் ஆலோசித்து சிந்தித்து பார்த்தால் ஆண்டவரை சோதிக்கும் நோக்கத்துடன் இருக்கலாம் என்று மறை வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். இரண்டாவது நாம் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 21 இறைவசனம் 23 நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆண்டவர் இயேசு கோவிலில் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். அங்கு தலைமை குருக்களும் மூப்பர்களும் செல்கின்றார்கள். ஆண்டவரிடம் கேள்வியை எழுப்புகின்றார்கள். எந்த அதிகாரத்தில் நீர் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றீர்? இந்த தலைமை குருக்களும் மூப்பர்களும் ஆண்டவர் இயேசு செய்த அதே செயலை தான் செய்து கொண்டிருந்தார்கள். கோவிலில் கற்பிக்கின்ற வேலைதான் அவர்களுடைய வேலையாக இருந்தது. இருந்த போதிலும் அவர்களுக்கு எதிராக ஆண்டவர் இயேசு அந்த இடத்தில் கற்பிக்கின்றார் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆதலால் தான் இந்த கேள்வியை ஆண்டவரிடம் கேட்கின்றார்கள். சோதிக்கும் நோக்கத்துடன் ஆண்டவரை அணுகுகின்றார்கள். மூன்றாவது, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 22 இறைவசனம் 17 நாம் வாசிக்கின்றோம். பரிசேயர்கள் சிலர் ஆண்டவரிடம் சென்று, சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? ஆண்டவரை எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர்கள் இந்த கேள்வியை ஆண்டவரை நோக்கி எழுப்புகின்றார்கள். அவர்கள் வாயெடுக்க செய்தார். ஆண்டவருடைய பதில் அவர்களை வாயெடுக்க செய்தது. அன்பிற்குரியவர்களே, அதை நாம் இந்த நற்செய்தியின் வழியாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது. மேலும் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 22 இறைவசனம் 28 நாம் வாசிக்கின்றோம். சதிசேயர்கள் உயிர் தெழுதலை பற்றி கேள்வி எழுப்புகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த சதிசேயர்கள் உயிர்ப்பின் மீது நம்பிக்கையற்றவர்கள். இவர்களை பொறுத்த அளவுக்கு உயிர்ப்பு என்பதே இல்லை. ஆனால் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை சோதிக்கும் நோக்கத்துடன் உயிர் தெழுதலை பற்றி கேள்வி எழுப்புகின்றார்கள். மேலும் ஐந்தாவதாக நாம் பார்க்கலாம் இன்றைய நற்செய்தியில். மத்தேயு நற்செய்தி 22 வசனம் 36 நாம் வாசிக்க கேட்டோம். திருச்சட்ட அறிஞர் ஆண்டவரை நோக்கி என்ன கேள்வி கேட்டாரு? போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது? இந்த கேள்வி நல்ல எண்ணத்தோடும் கற்றுக்கொள்ளக்கூடிய நோக்கத்தோடும் கேட்டிருக்கலாம் இந்த திருச்சட்ட அறிஞர். சட்டத்தை எல்லாம் அறிந்த இவர் ஆண்டவரை நோக்கி இந்த கேள்வியை கேட்கின்றார் என்றால் அவரும் ஆண்டவரை சோதிக்கின்ற நோக்கோடையே இந்த கேள்வியை எழுப்புகின்றார். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரை எப்படியாவது விழ செய்ய வேண்டும், ஆண்டவரை எதையாவது மாட்டிவிட வேண்டும். ஆண்டவர் அவர்களுக்கு எதிராக எல்லா வகையிலும் செயல்பட்டதால் மட்டுமே இவர்கள் இப்படிப்பட்ட தீய எண்ணத்தோடு இவர்கள் ஆண்டவரை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மனிதர்கள் வழியாக வெவ்வேறு மனிதர்கள் வழியாக அணுகுகின்றார்கள். நாமும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஆண்டவர் இயேசுவை எவ்வாறு அணுகுகின்றோம்? நம் அன்றாட வாழ்க்கையில் நான் ஆண்டவர் இயேசுவை எப்படிப்பட்ட எண்ணத்தோடு நோக்கத்தோடு அணுகுகின்றேன் என்பதை நாம் சற்று ஆலோசித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நான் ஆண்டவரை சோதிக்கின்ற நோக்கத்தோடு அணுகுகின்றேனா? அப்படிதான் நம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு ஆண்டவரே நீ இதை செய்தால்
உம் கோயிலை நாடி நான் வருவேன். ஆண்டவரே, எனக்கு இதை இந்த வரமாக கொடுத்தால், கொடையாக கொடுத்தால் அந்த கோவிலுக்கு வரேன். இல்லாட்டினா போக மாட்டீங்களா? இல்லாட்டினா ஆண்டவரை நோக்கி நாம் போக மாட்டோமா? நம்முடைய படைப்பே பெரிய அற்புதம்தான். அப்படிப்பட்ட நாம் ஆண்டவரை அன்றாட வாழ்க்கையில் இந்த செல்வந்த இளைஞனை போல, தலைமை குருக்களை போல, மூப்பர்களை போல, சதுசேயர்களை போல, பரிசேயர்களை போல ஆண்டவரை சோதிக்கின்ற நோக்கத்தோடு ஆண்டவரை அணுகின்றோம் என்றால் நாம் ஒருபோதும் நம் குடும்பத்திற்கு தேவையான ஆசீர்வாதத்தையும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் பேரன்பையும் பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே நான் சோதிக்கவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய பேர் அன்பை நாம் முழுமையாக கற்றுக்கொண்டு நம் வாழ்வாக்கி வாழ வேண்டும். அதை தான் பாடமாக இந்த திருச்சட்ட அறிஞருக்கு ஆண்டவர் இயேசு என்று கற்றுக் கொடுக்கின்றார். 2 தலை சிறந்த கட்டளைகள். உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு ஆற்றலோடு அன்பு செய் என்று கூறுகின்றார். முதன்மையான கட்டளை. அதற்கு இணையான 2வது கட்டளை, உம் அயலானையும் அன்பு செய், உனக்கு அடுத்து இருப்பவரையும் முழுமையாக அன்பு செய் என்பதை ஆண்டவர் இன்று திருச்சட்ட அறிஞருக்கு குறிப்பிடுவது. அன்பிற்குரியவர்களே, இந்த அன்பு என்ற வார்த்தை நம்மை ஒவ்வொரு நாளும் அரவணைத்து கொண்டேதான் இருக்கின்றது. இந்த அன்பு என்ற வார்த்தையை நாம் 3 விதமாக புரிந்து கொள்ளலாம். இது உணர்த்துகின்ற உண்மையை நாம் 3 விதத்தில் புரிந்து கொள்ளலாம். 1, இது உணர்த்துகின்ற உண்மை, அன்பு என்பது எல்லாருக்கும் இன்பம் கொடுக்குகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அன்பு பிறருக்கு மகிழ்ச்சியை மட்டும்தான் கொடுக்க முடியும். அன்பு பிறர் நலம் சார்ந்ததாக மட்டுமே இருக்க முடியும். அன்பு ஒருவருடைய வளர்ச்சியின் மீது பொறாமை கொள்ளாது. அன்பு ஒருவரை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் பற்றி பேசாது. அன்பு பிறரை மகிழ்ச்சி கொள்ள வேண்டும், பிறர் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், பிறர் தங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதையே எண்ணமாகவும் நோக்கமாகவும் கொண்டிருக்கும். அன்பிற்குரியவர்களே, 2வது, அன்பு என்பது நம்மால் ஒரு நன்மையை செய்ய முடியும் என்றால் அதனை உடனே செய்துவிடும். இதை நான் செய்யணும், இந்த உதவியை மற்றவருக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற நாம் அப்போவே செய்து முடித்து விட வேண்டும். அதுதான் முழுமையான அன்பு. 3வதாக, அன்பு என்பது ஒருவர் செய்யும் தவறுகளை பொறுத்து கொள்ளும், அவர்களை மன்னித்து அவர்கள் செய்த தவறுகளை மறந்துவிடும். அதுதான் அன்பு. என்னைக்கும் அவர்களுக்கு எதிராக செயல்படாது. அதை தான் ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். ஒருவர் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டுங்கள். அதுதான் அன்பு, அதுதான் அன்பு. ஆகவே அன்பிற்குரியவர்களே, நாம் 3 பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். 1, நாம் கடவுளை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும். அவரை முழுமையாக அன்பு செய்கின்ற பொழுது நாம் அவரோடு ஒன்றித்து இருக்கின்றோம், ஆண்டவரும் நம்மோடு ஒன்றித்து இருக்கின்றார் என்பதை உணர்வோம். 2வது, ஆண்டவருடைய கட்டளைகளை, இறை வார்த்தைகளை நம் வாழ்வாக்கி வாழ்கின்ற பொழுது நான் கடவுளை அன்பு செய்கின்றேன் என்று நாம் பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். 3வது, நாம் நமக்கு அடுத்து இருக்கின்ற பிற சகோதர சகோதரிகளை முழுமையாக அன்பு செய்கின்ற பொழுது நாம் கடவுளையே அன்பு செய்கின்றோம். நம்மை நாம் அன்பு செய்கின்றது போல பிறரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். ஆகவே இந்த அன்பின் அழைப்பை நம்முடைய வாழ்வின் குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்வாக்க மாற்றி அதே வாழ்கின்ற பொழுது நமக்கு தேவையான ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். அப்படி நாம் அன்பை பின்பற்றவில்லை என்றால் நாம் எல்லோருமே கொலையாளியாக இருக்கின்றோம் என்று 1 யோவான் 3:18 நாம் வாசிக்கலாம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, அன்பு செய்வோம், பிறரை அன்பு செய்வோம், கடவுளை அன்பு செய்வோம், பிறர் சகோதர சகோதரிகளை முழுமையாக அன்பு செய்வோம், அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்போம். ஆண்டவரை ஒருபோதும் சோதிக்க வேண்டாம், முழுமையாக அன்பு செய்ய மட்டுமே கற்றுக்கொள்வோம். அதற்காக இத்திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். ஆமேன். விசுவாசிகள் மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு ஒருவரால் மட்டுமே நம் வாழ்க்கைக்கு மீட்பு கொடுக்க முடியும். ஏனென்றால் அவருடைய அன்பு எல்லையற்ற அன்பு. அவர் நம்மை முழுமையாக அன்பு செய்கின்றார் என்பதை முழுமையாக நம்புவோம். அவர் பாதத்தில் நம்முடைய விண்ணப்பத்தை உருக்கமாக சமர்ப்பித்து ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, உம் திரு உடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் ஆகியோர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பாதையை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும், உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனின் இறைவார்த்தையை கொண்டு நமது இல்லங்களில் இறை ஆட்சியை மலர செய்யும் மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சிக்காகவும் அதில் பணிபுரியும் அனைவருக்காகவும் அவர்களது குடும்ப நலனுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதலானவரே இறைவா, வயநாடு பகுதியில் இயற்கை இடர்பாடுகளால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் மற்றும் பொருட்சேதங்களால் தங்களின் வாழ்வை இழந்து தவிக்கும் மக்களுக்கு ஆறுதலையும் அரவணைப்பையும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலமருளும் நல்ல ஆயனே இறைவா, உடல் நலக்குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெற்று வரும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்மளுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, உமது பேரன்பை எங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்திருக்கின்ற நாங்கள் இதோ முழு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உமது திருக்கரங்களில் எங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்து இருக்கின்றோம். நீர்தானே இவை அனைத்தின் மீது இரக்கம் கொண்டு எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் கொடுத்தோம், திருவடி வைத்தோம், ஈட்டிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பம் மரணம் அன்பம் பாசம் எல்லாம் நீ தந்தது. அன்பும் மரணம் பண்பும் பாசம் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் வளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருவேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் உமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வராக.
ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடம் இருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும்
என்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஒருவருக்கொருவர் ஆண்டவரின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த அன்பு தெய்வம்தான். அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள், திகையாதீர்கள். உங்களை விட்டு நான் விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, உங்களோடு தான் இருக்கின்றேன் என்று மொழிந்த தெய்வம் இவர்தான். இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் இதய தெய்வமே, எழுந்து வா, உறவை எண்ணி கொள்ளவிந்ததே, உயிரை எழுந்து வா, உயிரை எழுந்து வா. இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா, உறவை எண்ணி உள்ளமே துதே, உயிரை எழுந்து வா, உயிரை எழுந்து வா. அனைத்து காக்கும் தாயினை ஒரு அறுவழி நடக்கும் தந்தை அனைத்து காக்கும் தாயின் அன்பு ஒரே நாள் அழியலா, அறவழியில்
என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் நீரமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை துய்ப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை கொடுப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றின அருள் நீரே இயேசுவே என்னை தேற்றிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் விரிந்திட வண்ணமாயிற்றும் கண்டிடும் சத்ருவிடம் நின்றை காத்திடும் மரண வேளைகளில் என்னை கூப்பிடும் உம்மை வாழ்த்தவே வருகவின் தன்போடு என்னை ஏவிடும் வருகவின் தன்போடு என்னை நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் அன்னை மரியாளின் அரவணைப்பிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இல்லாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். மலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசைகள் வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திடும் ஆசை வைத்தாயே. இங்கு பல மரங்களை பாரினில் சிலத்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே.